அடுத்த நிகழ்வாக தினம் தினம் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளித்தாலும் இன்றைய வெள்ளிக்கிழமை சிறப்பாக ஒரு முத்திரையை அளித்து நமக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் அற்புதமான முத்திரைகளை அளித்துக் கொண்டிருக்கும் ஜெயகணேஷ் ஐயா அவர்கள் காலச்சக்கரத்தின் ஒரு அற்புதமான முத்திரைகளை அளிக்க இன்றைய நிகழ்வில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம முத்திரை மருத்துவத்தில் பார்க்க போறது என்னன்னா, மூன்றாவது கண் திறப்பதற்கான முத்திரை நிறைய இருக்குது. நம்முடைய தேடை ஓப்பனிங்க்கு உபயோகப்படக்கூடிய முத்திரை வந்து பார்க்க போறோம். அந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்யறதுங்கிறத பாருங்க. உங்களுடைய 2 கைகளையும் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அதன் பிறகு வந்து 2 விரல மடக்கிறோம். அதுக்கு நடுவில் 2 வரை கிராஸ் பொசிஷனில் கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு கட்டவரில் கொண்டு போய் இந்த கோட்டு மேலே வைக்கிறோம். வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். இது மாதிரி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும்னா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்கும். அதாவது இந்த நடுவல் 2யுமே இப்படி வச்சு அந்த கோட்டு மேலே கட்டவரில் வச்சு இந்த ஆள்காட்டில் போட்டு உள்ளங்கைக்குள்ள இந்த 2 வரலும் போயிடும். ஆள்காட்டி மேலே போட்டிருக்கோம். நடுவரில் இப்படி இருக்கும். அந்த நடுவரில் இந்த கட்டவரில் வந்து இப்படி நிற்கும். நடுவரில் இப்படி கிராஸாக வரணும். இந்த 2 வரலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளங்கைகள் தொட்டிருக்கணும். 2 பேர் உள்ளங்கையில் தொட்டிருக்கோம். இப்படி கிராஸாக போகும். அது மேலே நம்ம வச்சுட்டு ஆள்காட்டில் தொட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த முத்திரை வந்து வச்சுட்டு நீங்கள் வைத்துக்கிட்ட வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அமைதியாக கண்களை மூடி நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட மூச்சை கவனிக்க இந்த தேடை ஓப்பனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியும். அதையே வந்து நீங்கள் இப்படி வச்சு இந்த குழுவுக்கு வந்த உடனேவும் மெதுவாக அப்படி கீழே இருந்து மேலே அப்படி பண்ணும்போது இந்த மூன்றாவது கண் விழிப்பு நிலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ஏறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். தொடர்ந்து இந்த பயிற்சியை வந்து ஒரு நாளைக்கு 5 செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய யோசிக்கும் திறனும் நாளைய நிலையை கணிக்கக்கூடிய திறனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக எளிமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க தொடங்கும். அதனால மிகப்பெரிய ஆற்றலுள்ள ஒரு மூளைத்திறன் கொண்டவங்களாம் மாற முடியும். இது எல்லாருமே எல்லா விதமும் செய்யலாம். அப்படி செய்யறதுனால அனைவருக்குமே சிறப்பாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளை அதை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஞாபகத்தை சக்தி திறன் வந்து அதிகமாக தொடங்கும். அதனால இந்த முத்திரையை செஞ்சு பயனடைங்க. அதுபோக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்பயும் நம்ம வாரம் செய்யறது தான். மறக்காம என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சுக்கிர ஓரையில இந்த லட்சுமி முத்திரையை மறக்காம செய்யுங்க. 3 விரலையும் உள்ள வச்சுக்கணும். சுண்டு விரலையும் தொட்டுட்டு இந்த கட்டவல் 2 சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த கண்களை மூடி உட்காந்துட்டு உங்க மகாலட்சுமியை மனசு நினைச்சுக்கிட்டு நெஞ்சு புகை சக்கரம் அனகதா சக்கரத்தில் கவனம் வச்சா போதும். அப்படி முடியலைன்னா குபேர முத்திரை வச்சு நீங்கள் வந்து மடி மேலே வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுடைய அனகதா சக்கரத்தில் கவனம் வச்சு உட்காந்துக்கலாம். ஸோ இந்த முத்திரைகளில் 2 முத்திரை ஏதோ ஒரு முத்திரையை மறக்காமல் நீங்கள் சூரிய தப்பு செய்யுங்க. உங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைச்சி வீட்டில் செல்வம் செய்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் ரோட்டேஷன் அன்பர்களுக்கும் குணபால் ஐயாவிற்கும் அனைத்து ஆசான்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை சிறப்பித்துக் கொடுத்த ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.